ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நோ காண்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அப்போ உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அவரோட இன்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவசாயம் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரா கிளாஸ் கற்றுக்கோன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட் ஜெண்டரில் அசியூம் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The Hierophant, King of Cups, King of Wands, okay, 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 ஓகே ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட மெமரிஸ் இந்த பர்சனுக்கு அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பர்சனோட மெமரிஸும் உங்களுக்கு அதோட ஃபீலிங்ஸும் மெமரிஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்சன் உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தாலோ பண்ணாலோ அதை திரும்ப திரும்ப நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அவரோட பாசிட்டிவ் சந்தோஷங்களை நீங்கள் நினச்சிட்டு இருக்கல. அவர் எந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணாரோ அதை நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்குமே இந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த உங்களோட பர்சனும் அதே மாதிரி தான் ஸ்வீட் மெமரிஸை நினைக்காம பேட் மெமரிஸை மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் நோ காண்டாக்ட் சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மெமரிஸை இந்த ரிலேஷன்ஷிப்போட மெமரிஸை மறக்கிறதுக்காக ஒரு சில பேருக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பணத்துக்காக தான் இதில் ப்ராப்ளமே வந்திருக்கும், மணி விஷயத்துக்காக தான் ப்ராப்ளமே வந்திருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ப்ராப்ளங்களை மறக்க சில பேர் தங்களை ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செலிப்ரேஷன், ஃபங்க்ஷன் இது மாதிரிலாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் பண்ண மாதிரி தெரியுது இந்த பர்சன். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மூவ் ஆன் ஆகலை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டார், நீங்கள் மூவ் ஆன் ஆக முடியலை. நீங்கள் நீங்கள் மைண்டில் நம்மளும் மூவ் ஆன் ஆகிற மாதிரி காட்டிப்போம், அப்போ தான் அந்த பர்சன் திரும்ப நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மூவ் ஆன் ஆன மாதிரி ஒரு ட்ராமா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நோ காண்டாக்டில் இருந்தாலும் அதர் பர்சன் உங்களை பற்றி அவர்கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், அதர் பர்சன் அவரை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், 2 பேருமே யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. 2 பேருமே ஒரு பிளானிங் ஃபேஸில் தான் இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் ஃபேஸில் தான் இருக்கீங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி அவங்கக்கிட்ட இருந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை பற்றி நினச்சி பார்க்குறதே இல்லை. 2 பேருமே மாற்றி மாற்றி உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்த பாசிட்டிவ் விஷயங்கள், ஹாப்பி மூமெண்ட்ஸ், மெமரிஸை நினச்சி பார்க்குறதில்ல. நடந்த சண்டைகளை, நெகட்டிவ்ஸை மட்டும்தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதான் சீக்கிரமாகவே ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இது நோ காண்டாக்ட் சிச்சுவேஷனில் வந்திருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நோ காண்டாக்ட் சிச்சுவேஷனில் மேபி 2 இயர்ஸ் ஆகியிருக்கலாம், 3 இயர்ஸ் ஆகியிருக்கலாம். ஆனால் 2 பேருக்குமே டெலிபதி கனெக்ஷன் இருக்குது. பட் பாசிட்டிவான விஷயங்களுக்கு இல்லை, நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் டெலிபதி கம்யூனிகேஷன் இருக்குது இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில்.
2 பேருமே தன்னோட தப்பை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. மாற்றி மாற்றி உங்களோட பார்ட்னரோட மிஸ்டேக்ஸை மட்டும்தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் வந்து ஹாப்பியாக ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அதை பார்த்து ஒருத்தர் சேசிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது ஒருத்தர் வந்து 2 பேரில் ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பார்த்து ஹாப்பி ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அதை பார்த்து மற்ற பர்சன் வந்து நம்ம தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த பர்சன் வந்து நேரில் சேசிங் பண்ணாட்டாலும் சோஷியல் மீடியாவில் சேசிங் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் 2 பேருக்குமே லவ் இருக்குது. பட் நம்மளை தான் ப்ளேம் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க. மாற்றி இப்போ அவர் வந்து எல்லா மிஸ்டேக்கும் உங்கள் மேலே போட்டுருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பயப்படுறீங்க. பட் நீங்கள் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கீங்க. ஆனால் இந்த பர்சனுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து கொஞ்சம் பயப்படுறாரு. மாற்றி மாற்றி பயப்படுறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து நம்ம ஸ்டெப் எடுத்தாலும் நம்மளை தான் ப்ளேம் பண்ணுவார். அதே மாதிரி அந்த பர்சன் வந்து அவரை நீங்கள் ப்ளேம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது. ஆனால் உங்கள் பர்சனுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உண்டு. அவர் வந்து அதை இப்போ ரியலைஸ் பண்ணுறாரு. நம்ம தான் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுருக்கோம், நம்மளால தான் மிஸ்டேக் ஆகியிருக்கும் அப்படிங்கிற அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஓகே இனி அவரோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஓகே பேஜ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ், Queen of Pentacles, okay, ஓகே இந்த பர்சனுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது. அதை அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அவர் மேலே இருக்க தப்பை மறைக்கிறதுக்காக அவர் வந்து உங்களை ப்ளேம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்டேருந்து மறைச்சிருக்காங்க, ஹைட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் அப்பாக உங்ககிட்ட இருந்ததே இல்லை, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தந்ததே இல்லை. பட் சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணுவார் உங்களை. ஓப்பன் அப்பாக இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்ல மாட்டார், சீக்ரெட்டாக தான் உங்களை வாட்ச் பண்ணுவார். இவரோட இன்டென்ஷன் என்னென்னா, தனிமையில் இருக்கார். இப்போ வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ எமோஷ்னலி தனிமையாக இருக்கிறத வந்து அவர் லைக் பண்ணுறாரு, இப்போ விரும்புகிறாரு. அப்புறம் அவர் வந்து எதை பற்றி யோசிக்கிறாரு, நமக்கு எது தேவை இந்த லைஃப்பில், நமக்கு என்னது வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த டைமில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன்கிட்ட ஏதாவது ஒரு பேசினாலும் ஆக்ஷன் எடுத்தாலும் அதில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. ஏன்னா இந்த பர்சன் வந்து இப்போ வந்து செல்ஃப் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு இல்யூஷன் மைண்ட் செட்டில் இருக்கார். அதாவது அவரை வந்து மெச்சூர் பர்சனாக மாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஒரு செல்ஃப் அனலைஸ், ஒரு செல்ஃப் அப்சர்வேஷனில் இருக்கார். நமக்கு எது தேவை, நம்ம எது பண்ணணும், அப்படி நம்ம எதனால் நம்ம இப்படி ஹர்ட் ஆகுறோம், எதனால் கஷ்டப்படுறோம், அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனலைசேஷனில் இருக்கார். பட் வந்து இவருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகுது, ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு தான் அவர் இருக்கார். ஏன்னா அவர் இந்த பர்சன் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். அவரோட ஈகோவை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து என்ன தோணுது, நம்ம இப்படி தனிமையில் இருந்தாலே நல்லா தான் இருப்போம், எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் எமோஷ்னலி எல்லா மிஸ்டேக் நம்ம பண்ண போகிறோம், மாற்றி எதுக்கு கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த லோன்லினஸ்ஸை வந்து லைக் பண்ணிகிட்டு இருக்கார். அதே சேம் டைமில் வந்து அவருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணோம் அதோட ஒரு ரிலேஷன்லேயும் அவர் இருக்கார். ஸோ ஒரு டபுள் மைண்டடாக இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் இருக்கார்.
எதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், எதை லைஃப்பில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கார். எது நமக்கு தேவை, எது தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு செல்ஃப் அனலைசேஷனில் இருக்கார். ஸோ பட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்கும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு காமிக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு அவரோட ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கண்டிப்பாக வருவார். நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பட் நீங்கள் வந்து அவரை ஃப்ரீயாக விட்டுறணும். ஏன்னா நமக்கு என்ன தேவைன்னு அவர் கேள்வியில் இருக்கார். ஸோ சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. கிளாரிட்டி மைண்ட் செட் அவருக்கு கிடைக்கும் போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களை தேடி கண்டிப்பாக வருவார். அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே நீ இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஜே இம்பார்ட்டண்ட், எஸ் இம்பார்ட்டண்ட், சி இம்பார்ட்டண்ட், இ இம்பார்ட்டண்ட், என் இம்பார்ட்டண்ட், ஹெச் இம்பார்ட்டண்ட். ஓகே இனி இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்க்கலாம். 1, 5, 9, 12, 19, 15, 25. இனி இம்பார்ட்டண்ட் மந்த் பார்க்கலாம். ஜான்வரி, மார்ச், ஏப்ரல், டிசம்பர். ஓகே இனி இம்பார்ட்டண்ட் கலர்ஸ் பார்க்கலாம். பிங்க், ஆரஞ்ச், எல்லோ. ஓகே நீ இம்பார்ட்டண்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். 333 யாரெல்லாம் பார்க்குறீங்க அவங்களுக்கு ஷுவராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே இனி இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து கடவுள்கிட்ட யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுகிட்டே தானே இருக்கோம், ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது, நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். சில பேருக்கு டவுட்டாக இருக்கும், நம்ம யூனிவர்ஸை நம்பாதவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம், நம்பிட்டு தானே இருக்கோம், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம எதுக்கு கடவுள் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கணும், கோயிலில் போகணும், சாமி கும்பிடணும், மந்திரங்கள் சொல்லணும், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு வாட்டர் பாட்டில், அழுக்கு வாட்டர் பாட்டில் கிடக்கு. அந்த வாட்டர் பாட்டிலில் ஓட்டை இருக்கலாம், அழுக்கெல்லாம் இருக்கலாம். அந்த வாட்டர் பாட்டிலை நம்ம தண்ணி அது ஓட்டையோ இல்லையோ அந்த தண்ணி வீற்றும் போது தான் அது க்ளீன் ஆகும். சரியா? ஸோ நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கடவுளை வந்து நம்பணும். கடவுளை நம்பி கடவுளோட நாம நம்ம சொல்லும்போது அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி பட்டு எப்படி க்ளீன் ஆச்சோ அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க அழுக்கு நம்மளோட இது எல்லாமே க்ளீன் ஆகும். நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸு இது எல்லாமே நம்ம கடவுளை எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம கும்பிடுறோமோ, நம்ம வேண்டது நடக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு கடவுளை நம்ம நம்பிக்கையாக கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசில் வந்து ஓவர் அழுக்கு பதியாமல் அப்பப்போ அது க்ளீன் ஆகிட்டே இருக்கும். கடவுளோட மந்திரங்கள் சொல்லும்போது, யூனிவர்ஸை நம்ம நம்பும்போது, யூனிவர்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம மனசில் இருக்க ஓவர் அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படி ரெடியூஸ் ஆகுறதுனால நமக்கு வந்து பெரிய அளவு ஒரு பாதிப்பு இல்லாமல், நம்ம சிலவங்க வந்து எதாவது ப்ராப்ளம்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஹெல்த் வேறு லாஸ் ஆகி அந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகும். ஆனால் நம்ம வந்து எதையுமே கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைக்கும்போது, கடவுள்கிட்ட பேசும்போது, யூனிவர்ஸ் கிட்ட நம்ம இது பண்ணும்போது அந்த அழுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையும். ஸோ குறையிறதுனால நமக்கு வந்து பெரிய அளவில் எதுவுமே நம்மளை பாதிக்காது. சரியா? அதனால் நம்ம கடவுளை வந்து கண்டிப்பாகவே நம்பணும். ஓகே தேங்க்யூ ஸோ மச்.